திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீரின்றி அவதிப்படுகின்றனர். பழுது பார்த்த நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் ஏற்றப்படாததால் கடந்த 10 நாட்களாக விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. நிரந்தர தீர்வு கோரி பொன்னேரி காட்டூர் நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் குணசேகரன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். செய்தியாளர் ராஜா. தள்ளி நில்லுங்க, அப்படியே தள்ளி நில்லுங்க, நல்லா பரவாயில்ல. என் பேர் சரளா. ரெட்டிப்பாளையத்தில் வசிச்சிருந்தேன், திருவள்ளூர் மாவட்டம். குறைஞ்சபட்சம் போன மாதம் 28ஆம் தேதி மனு கொடுத்தோம். பிடிஓ கிட்ட மனு ரெஸ்பான்ஸ் இல்லை. நைட்டு போயிட்டு மறியல் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனில் கேட்டோம். காட்டூர் ஸ்டேஷனில் அவங்க மறியல் பண்ணுறதா இருந்தால் எங்ககிட்ட மனு கொடுத்துட்டு தான் பண்ண சொன்னாங்க. நைட்டு பர்மிஷன் கேட்டாங்க. ஒரு நாள் டைம் கொடுங்கம்மா, நாங்கள் அங்கே ரெஸ்பான்ஸ் கொடுக்க சொல்கிறோம், பிடிஓ வர வைக்கிறோம் சொன்னாங்க. பிடிஓ வந்து வருவார்னு இருந்தோம். இவ்வளோ நேரம் வரல. இப்போ வந்தார். வந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு தண்ணி வந்து. அவங்க சொல்கிறாங்க தண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு தான் சொல்கிறாங்க, டேங்கரில் தரான்னு சொல்கிறாங்க. டேங்கர் தண்ணி எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பைப் லைனிங் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருக்குறோம். இப்போ கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகிறோம்மா நாங்கள் உங்கள் கிட்ட. நாங்கள் கன்ஃபார்மாக தண்ணி வர வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மறுநாள் 2 நாள் டைம் தண்ணி வரலன்னா நாங்கள் மறுபடியும் இதே மாதிரி மறியல் பண்ண தயாராக இருக்கிறோம். இதே மாதிரி கூட வச்சுக்கணும். ரோட் சரளா, பி சரளா. இதே